நீங்க மீண்டும் தேர்தல் களத்தில் குதித்தீங்க பாருங்க அரசியல்ல. இது உங்களுடைய விருப்பமா அல்லது மோடிஜியோட விருப்பமா? இல்லை, என்னுடைய விருப்பம் தான். ஏன்னா இது 2 மாரி கருத்துக்கள் வருது. தமிழிசை தான் விருப்பப்பட்டு இறங்கினாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல மேலிடத்து உத்தரவு. மேலிடத்து உத்தரவு இல்லை, நான் தான் இறங்கினேன். கேட்குது நல்ல பல பாடல்களை கேட்டு தானே நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதனால் பனையூருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு அறிவாலயம் குரல் கேட்குது, அதுக்கப்புறம் ராயப்பேட்டாலேருந்து ஒரு குரல் கேட்குது, அதுக்கப்புறம் வந்து வேளச்சேரியிலேருந்து வேளச்சேரியா விருகம்பாக்கமால அங்கே விடுதலை சிறுத்தைகள் குரல் கேட்குது. எல்லா குரலையும் கேட்டு தானே நாங்கள் வளர்கிறோம், கேட்காம இல்லை. இல்லை, நீங்கள் இங்கே ஒரு அஸ்திவாரத்தை போட்டு அடுத்தது வந்துடலாம்னு நினைக்கிறீங்க. விஜய் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரு. அடுத்தது மீண்டும் எங்க யூகம் தான் வருது அப்படின்லாம் பேசுறாரு. அண்ணாமலையும் அவரும் ஒரு வருமானத்தை விட்டு வந்தார். நானும் இன்னைக்கு ஆளுநர் என்ற ஒரு மிகப்பெரிய பதவி விட்டு தான் வந்திருக்கோம். ஆக எங்களது தியாகமும் அதற்கு ஒன்றும் குறைந்தது இல்லை. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் கூட இந்து மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார். ஆனா எங்களது தலைவர்கள் எல்லோரும் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றோம், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றோம், அதே மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றோம். ஆக உண்மையான மதச்சார்பின்மையாளர்கள் யாருன்னு நாங்க தான். மதச்சார்புடையவர்கள் யாருன்னா அண்ணன் ஸ்டாலின். ஏன் மதச்சார்புடையவர் என்ன? ஏன் கிறிஸ்தவ இஸ்லாமிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லும் அண்ணன் இந்து மக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார் என்றால் அவர் தான் இந்து துவேஷத்தை கொண்டு வருகிறார். ஆக யார் மதம் சார்ந்தவர்கள் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்வார். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனை சந்திக்க போறோம். அவர் 2 மாநிலங்களின் கவர்னராக இருந்தவர், தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் தலைவராக இருந்தவர், கட்சியின் தேசிய அளவில் பல உயர்ந்த பொறுப்புகளை வகித்தவர் என்று அவருக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட சிறந்தது அவர் ஒரு அற்புதமான போராளி. தமிழகத்தில் பாஜக துளிர் விடாத போது தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரும் என்று வீதியில் இறங்கி வீரம் முழக்கமிட்டவர். இதனால் நிறைய ஏச்சு பேச்சுக்களை சந்தித்தவர். அதை பற்றி அவர் என்றுமே கவலைப்பட்டதில்லை. போராளிகள் அப்படித்தான் இருப்பார்கள். வணக்கம். வணக்கம் அபிஷா மேடம். போராளியின் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கேன். கவர்னர் பதவியிலேருந்து வந்ததுக்கப்புறம் அது ஒரு டென்ஷன். அதுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் உங்கள் முகத்தில் ஒரு புது உற்சாகம் தெரியும் நான் ஃபீல் பண்ணேன். அப்படியா? நான் அது டென்ஷன்னு எடுத்துக்கல, அதை எனக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அதில் ஒரு வேலை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வரையறைக்கு உட்பட்ட வாழ்க்கை. நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை, நம் பாதுகாப்பு நம் கையில் இல்லை, நம் நிர்வாகம் நம்ம கையில் இல்லை, மற்றவர்கள் இருக்கிற நிர்வாகத்திற்குள் நாம் இருந்தோம். இன்னைக்கு நாம் அதை வெளியே வந்திருக்கிறோம். அதுவும் ஒரு வாய்ப்பு தான். அந்த 4.5 வருடம், ஒரு 5.5 வருடம் மாநில தலைவர், அது ஒரு புது அனுபவம். 4.5 வருடம் ஆளுநர், அது ஒரு புது அனுபவம். 2 மாநிலங்கள், அங்கே எப்படி அரசியல் என்ன எல்லாம் பார்த்து கொள்வதற்கு ஒரு புது அனுபவம். பின்பு இவ்வளவு உயர்த்திய ஒரு கட்சியை ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து நாம் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருப்பது இன்னொரு அனுபவம். இப்போதான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாப்புல தோணுது இல்லை? அப்படின்னு இல்லை, ஒரு அரசியல் காற்றை சுவாசிப்பதை போல். அப்போது ஆட்சி காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தோம். கவர்னர் பதவியிலிருந்து கொஞ்சம் முன்னாடியே விலகி கொஞ்சம் அரசியலில் இறங்கியிருந்தா இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு ஈஸியாக போயிருக்கும்னு நினைச்சீங்க? இல்லை, நான் எப்பவுமே எனது நேரத்தை ஆண்டவரிடமும் ஆண்டு கொண்டிருப்போடும் விட்டுருவேன். இந்த நேரம் எப்பொழுது எனக்கு வருகிறது, அந்த நேரத்தில் எந்த பணி எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று. நீங்க சொன்ன மாதிரி அதற்கு முன்னாலேயே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. உதாரணத்திற்கு 2 மாநிலங்களிலுமே எனது பணி சிறப்பாகவே நடைபெற்றது. ஆக அங்கே இருந்து என்னை விடுவிப்பது என்பது, ஏனென்றால் பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அது நிர்வாகத்தில் பாண்டிச்சேரியில ஒரு தமிழ் தெரிந்த ஆளுநராக இருந்து அங்கே பல மாற்றங்களை முதலமைச்சரோடு சேர்ந்து கொண்டு வருவதற்கு ஒரு உதவியாக இருந்தது. உதாரணத்திற்கு இன்னைக்கு 7.5% மருத்துவ மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படித்தவர்கள் என்று காலையில் இருந்து பேட்டிகள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் எங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா எங்களுக்கு இடம் கிடைச்சிருக்காங்க. இதை விட 10% புதுச்சேரிக்கு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு நான் முயற்சி செய்து அதை கொண்டு வந்தேன் என்ற பெருமை. ஆக இப்படி தமிழ் தெரிந்த அந்த பகுதியை சார்ந்த துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் முதலமைச்சரோடு இணைந்து பல திட்டங்களை கொண்டு இருந்தேன். அதனால் அங்கே எனது பணி தேவையாக இருந்தது. அதே போல தெலுங்கானாவில் ஒரு 6 கிராமங்களை தத்தெடுத்து அந்த மக்களோடு மக்களாக பழகி
ஆக 2 இடங்களிலுமே எனக்கு அதிகாரப்பூர்வமாக நான் அவர்களோடு இணையவில்லை என்றால் அன்பு பூர்வமாக மக்களோடு இணைந்திருந்ததனால் என்னால் அந்த பணிகளை விட்டுவிட்டு உடனே வர முடியவில்லை. தேர்தல் நெருங்கியவுடன் இதற்கு மேல் நாம் தாமதம் செய்ய முடியாது என்பதனால் வந்தேன். நீங்க மீண்டும் தேர்தல் களத்தில் குதித்தீங்க பாருங்க அரசியல்ல. இது உங்களுடைய விருப்பமா அல்லது மோடிஜியோட விருப்பமா? இல்ல, என்னுடைய விருப்பம் தான். இது 2 மாதிரி கருத்துக்கள் வருது. தமிழிசை தான் விருப்பப்பட்டு இறங்கினாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல மேலிடத்து உத்தரவு. மேலிடத்து உத்தரவு இல்ல, நான் தான் இறங்கினேன். இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 2 மாநிலங்களையும் சிறப்பாக செயலாற்றி வருகிறீர்கள். அதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு வசதிகள் எல்லாம் விட்டுட்டு நீங்க மறுபடியும் அரசியலுக்கு வரணுமா என்ற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டார். அதனால நான் தான் மிக உறுதியாக, ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், தேர்தல் என்று போட்டியிட்டால் உடனே வெற்றிதான் என்று நம்மளால் எடுக்க முடியாது. ஆக தேர்தலில் போட்டியிட வேண்டும், இந்த கட்சிக்கு பணியாற்ற வேண்டும். நம்மை ஆளுநர் அளவிற்கு உயர்த்திய கட்சிக்கு நன்றி உணர்ச்சியோடு நமக்கு சக்தியும் நேரமும் ஆற்றலும் இருக்கும் பொழுது அந்த ஆற்றலும் சக்தியும் இந்த கட்சி தமிழகத்தில் உயர்ந்து வருவதற்கு நமது பங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் எனது பிரதான விருப்பமாக இருந்தது. நீங்களும் சரி, திரு அண்ணாமலை அவர்களும் சரி, 26ல் பிஜேபி குடி பறக்கும் கோட்டையில நாங்க வந்துருவோம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா சொல்றீங்க. ஆமா, அண்ணாமலை நிறைய சொல்றாரு. ஆமா. ஆனா இன்னொரு பாட்டு என் காதுல கேக்குது. தமிழங்குடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, பனையூர்ல கேக்குது. எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப அதிருது. உங்க காதல கேக்குதா? கேக்குது. நல்ல பல பாடல்களை கேட்டு தானே நாங்க வளர்ந்துருக்கோம். அதனால பனையூருக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு அறிவாலயம் குரல் கேக்குது, அதுக்கப்புறம் ராயப்பேட்டால இருந்து ஒரு குரல் கேக்குது, அதுக்கப்புறம் வேளச்சேரியில இருந்து வேளச்சேரியா விருகம்பாக்கமான்ல அங்க விடுதலை சிறுத்தைகள் குரல் கேக்குது. எல்லா குரலையும் கேட்டு தானே நாங்க வளர்றோம், கேட்காம இல்லை. ஆனா அது பனையூர் குரலாக இருந்தாலும் அறிவாலய குரலாக இருந்தாலும் எங்களது தேசிய குரல். ஆக இது தமிழகத்திற்கு தாண்டி இந்த குரல் ஒலிக்குமான்னு தெரியாது, பனையூரில் உள்ள குரலும் தமிழகத்தை தாண்டி ஒலிக்குமான்னு தெரியாது. ஆனா தேசிய குரல் தமிழகத்தை தாண்டி ஒலிப்பது மட்டுமல்லாமல் தமிழகத்தை தாங்கியும் ஒலிக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் முடியும். ஏனென்றால் இன்று பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஆரம்பித்து இன்று ராஜஸ்தான், குஜராத் போன்ற இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு நல்லவற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட மறுபடியும் இதை போன்ற கட்சிகளிடையே கொடுக்காமல் ஒரு தேசிய கட்சி, மத்தியிலும் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, மாநிலத்திலும் ஆளும் பொழுது மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியும் என்ற எங்களது குரலை, எங்கள் குரல் வலிமையாக ஒலிக்கும் பொழுது பனையூர் குரலா இருக்கட்டும் மற்ற குரலா இருக்கட்டும் அது எனக்கு மட்டுக்காதான் தெரியும்ன்றது எனது கருத்து. இல்ல, நீங்க இங்க ஒரு அஸ்திவாரத்தை போட்டு அடுத்தது வந்துடலாம் நினைக்கிறீங்க. விஜய் ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுறாரு. அடுத்தது மீண்டும் எங்க யூகம் தான் வருது அப்படின்லாம் பேசுறாரு. அவருடைய பிளான்லாம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. பெரிய சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு இந்த இளைஞர்களோட கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. எம்ஜிஆருக்கு இருந்தது போல் சினிமா கூட்டம்னு ஒன்று மிகப்பெரிய சினிமா கூட்டம் இருக்குது. அதோட வலிமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ இப்போ உங்களுடைய சவால் ஏற்கனவே அதிமுக, திமுக, அதிமுக, இப்போ அடுத்தது விஜய் வேற களத்தில் இறங்குறாரு. விஜய் உங்களை அனுசரித்து முடியாது. உங்களை அனுசரித்து பிஜேபி அலையன்ஸ் வச்சா மைனாரிட்டி ஓட்டு போயிடுங்கிறது அவருக்கு தெரியும். விஜய் திமுக ஆதரிச்சா அப்புறம் கட்சி ஆரம்பிச்சதோட நோக்கமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ இப்படி அவர் 2 பேரும் எதிர்க்கணும். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, ஒன்று விஜய் மட்டுமே வருமானத்தை விட்டுட்டு வர அரசியலுக்கு வரல. இன்னைக்கு நானும் ஒரு மருத்துவரா இருந்து ஒரு ஆக்டர் வருமானத்தை விட்டுட்டு வர்றதும் டாக்டர் வருமானத்தை விட்டுட்டு வர்றதும் ஒன்றும் மாறுபட்டது கிடையாது. நல்லா தெரியும், நீங்க ரங்கராஜபுரத்துல கிளினிக் ஆமா, நீங்களே வந்திருக்கீங்க. ஆமா, அதனால நாங்களும் அதே மாதிரி வருமானத்தை விட்டுட்டு தான் வந்திருக்கோம். இன்னொன்று, அண்ணாமலையும் அவரும் ஒரு வருமானத்தை விட்டு வந்தார். நானும் இன்னைக்கு ஆளுநர் என்ற ஒரு மிகப்பெரிய பதவி விட்டு தான் வந்திருக்கோம். ஆக எங்களது தியாகமும் அதற்கு ஒன்றும் குறைந்தது இல்லை. நாங்களும் அதே கான்பிடென்ட்டோட தான் பேசுறோம். ஆக அவர் என்ன கான்பிடென்ஸோட பேசுறாரோ, அவர் என்ன தன்னம்பிக்கையோடு பேசுறாரோ அதை விட அதிகமாக தன்னம்பிக்கையோடு நாங்க பேசுறோம். ஏன் அப்படின்னா ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிறது. அமைப்பு ரீதியாக நாங்கள் எங்களது பலத்தை கூட்டி வருகிறோம். எங்களது கட்சி 80ல் இருந்து ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பும் பொழுது நீங்க மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மட்டுமே மற்ற நடிகர்களோடு ஒப்பிடக்கூடாது. மரியாதைக்குரிய சிவாஜி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள்.
சகோதரர் பாக்யராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள். சரத்குமார் அவர்கள் ஆரம்பித்தார்கள். டிஆர் ஆரம்பித்தார்கள். அது மட்டும் இல்ல, சிரஞ்சீவி, சகோதரர் சிரஞ்சீவி எனக்கு நன்று, எனக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர். தெலுங்கானால ராஜ்பவன்ல அடிக்கடி வந்து என்னிடம் மிக நன்றாக பழகக்கூடிய ஒரு சகோதரர். அவர் ஆரம்பித்து என்ன, இதே பவன் கல்யாண் கூட, பவன் கல்யாண் இதே மாதிரிதான், பெரிய ஆக்டர், ரொம்ப பலம் பொருந்தியவர், பல பேச்சு, நல்ல உழைப்பாளி, பேச்சாளி. அவராலையும் தனியா ஒன்று செய்ய முடியல. அவர் இன்று பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த பின்புதான் துணை முதலமைச்சராக, அது பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கு தேசம் கட்சியோடு இணைந்த பிறகுதான் அவரால். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் வந்து விஜய்ங்கிறீங்க? அப்படி சொல்லல. இன்னொரு கட்சியோட பிரசிடென்ஸ் வந்து தனியா ஆரம்பித்தவர்களாம் தனியாக மேலே வர முடியவில்லை என்று சொல்கிறேன். இதே பவன் கல்யாண் தனியா வர முயற்சி செய்தார், அப்ப ஒண்ணும் முடியல. அதனால தம்பி விஜய் ஆக்டரா இருக்கலாம், நல்ல ஆக்டரா இருக்கலாம், நல்ல பிரபலமான நடிகரா இருக்கலாம். ஆனா அரசியல் என்பது எந்த அளவிற்கு அவருக்கு கை கொடுக்க போகிறது என்பதை இனிமேல் தான் பார்க்கணும். கடைகோடி தமிழர்கள்ட்ட அவர் ரீச் ஆகிறதுக்குள்ள ஒரு கொடியிலேயே விமர்சனம் பலமுறை வந்து விட்டது. அதனால எல்லாம் காலப்போக்கில் பல விடைகளை தரும். அதனால விஜய் ஒரு சவாலாக இருப்பார், அதற்கு பெரிய சவாலாக நாங்களும் இருப்போம் என்பதை தான் நான் சொல்றேன். மற்றவர்கள்லாம் தமிழ்நாட்டில் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அவங்க காமன் மேனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆவாங்கன்னு. ஆனால் விஜய் மேலே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த பையன் என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்பயே அடிபடுது. அதனால கேட்டேன் நான். நிறைய பேர் கேள்விகள்ல தப்பு இல்லை, ஏன்னா எல்லாருமே அந்த எண்ணத்தோடு தான் அரசியலுக்கு வருகிறார்கள். நம்ம கட்சி வந்து ஆட்சிக்கு வந்து விடும், நாம முதலமைச்சர் ஆகிவிடும்லான்ற ஒரு எண்ணத்தோடு தான் வராங்க. ஆனா தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான். தமிழ்குமாருக்கு வாய்ச்சொல் சொல்வதை விட வாக்குச்சொல் தான் அதிகமா நமக்கு பதில் தரும். வருங்காலத்துல எப்படி இருக்கிறது என்பது பார்ப்போம். ஆனா நாங்க எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக நிச்சயமாக மாறுவோம் என்பதில் நாங்கள் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய பலத்தோடு நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம். இப்ப இருக்கிறது 42 லட்சமா? ஆமா, என்னோட நான் தலைவராக இருக்கும் பொழுது 42 லட்சம். அதுவே ஒரு மிகப்பெரிய சவாலான சூழ்நிலையில தான் அதை சேர்த்தோம். விஜய் கட்சி ஆரம்பிச்ச போது மஞ்சள் குங்குமம் கடல்ல மங்களகரமா ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு வாழ்த்து சொன்னீங்க. இப்பயே துண்டு போட்டு வைக்கிறீங்களா இருக்கட்டும் அப்படின்னு இல்ல. இது ஒரு பெருந்தன்மை. ஒரு தம்பி வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், அரசியலுக்கு இன்னும் பல இளைஞர்கள் வர வேண்டும் என்பது. அலையன்ஸ் துண்டெல்லாம் போடலப்பா. அதாவது ஒரு அன்பு துண்டை போட்டேன், அலையன்ஸ் துண்டெல்லாம் இல்ல. ஒரு தொண்டு செய்வதற்கு ஒரு தம்பி வர்றாருன்றதுக்காக அதுக்கு நான் துண்டு போட்டு வாழ்த்துனேன்னு சொல்லலாம். அலையன்ஸ் துண்டு போடுற அளவுக்குலாம் நாங்க இல்லை இப்போதைக்கு. நல்ல இது எங்க கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, எந்த கட்சியுமே வேண்டான்னு சொல்ற நேரத்துல நான் ஏன் அலையன்ஸ் போட்டு துண்டு பண்ணோம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல நான் நினைக்கக்கூடியது, இன்னும் நிறைய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். வாரிசுகள் மட்டுமே அங்கீகாரம் கிடையாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று சொல்லி இருக்கிறார், அரசியல் பின்புலம் இல்லாமல் தன்னம்பிக்கை தன்னார்வ தொண்டர்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும். ஆக அரசியல் பின்னணி இல்லாமல் வரணும்னா சினிமா பின்னணி இல்லாமையும் வரணும், பொதுல வரணும். சினிமா பின்னணியில இருந்து ஒரு சினிமா தொழிலை விட்டு எந்த குரலாக இருந்தாலும் தமிழகத்திற்காகத்தானே ஒலிக்க போகிறது. எந்த விஜயின் குரல் கூட தமிழ் மக்களுக்காகத்தானே ஒலிக்க போகிறது. ஆக தமிழ் மக்களுக்கு இன்னொரு குரல் ஒலிக்க போகிறது என்ற வகையில் நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி வாரிசுகளை மட்டுமே ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிக்கு வாரிசு இல்லாமல் ஒருவர் எதிர்குரல் கொடுக்க வருகிறார். நீங்க சொன்ன மாதிரி அவர் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போக மாட்டார் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா எங்களது பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தாக இருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு குரல் வலிமையாக எழும்ப போகிறது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் சொன்னதுல பாதி மட்டும் திராவிட முன்னேற்ற எதிராக தான் போகுது. பிஜேபிக்கு ஆதரவா எதிர்வான்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் பொழுது அது பிஜேபிக்கு ஆதரவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்களும் அவங்களை தானே எதிர்க்கிறோம். ஏன்னா நாங்க இப்ப ஆட்சியில இல்ல, அவர் எங்களை எதிர்த்து என்ன செய்ய போறாரு? அதாவது பிஜேபிக்கு அவரை எதிர்க்கிறா எதிர்க்க மாட்டாரான்றதுக்கு கருத்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீட்டுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னாரு. அப்பவே நான் சொன்னேன், தம்பி விஜய்கிட்ட இருந்து நான் மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறேன், மறுபடியும் நீங்க அதுக்குள்ளே போய் விழுந்துடாதுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் இளைஞர்கள்ட்ட பேசும்போது தம்பி விஜய் என்னை பொறுத்த மட்டில் நான் எப்பவுமே கருத்துக்களை நேராக சொல்ல பழக்கப்பட்டவள். அன்னைக்கு விஜய் என்ன பேசியிருக்கணும்னு ஒரு மூத்த அரசியல்வாதியாக ஒரு அக்காவாக நான் நினைப்பது என்ன என்றால், அவர் அந்த இளைஞர்களிடம் பேசுறார். நீட்டை பற்றி இன்னைக்கு நீட் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. நமது மாநிலத்திற்காக ஓராண்டு விலக்கும் அளிக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அது நிச்சயமா அதுக்கு விலக்கு அளிக்க முடியாது. அப்ப இளைஞர்கள் மத்தியில நீட்டை பத்தி அவநம்பிக்கை ஏற்படுத்தாமல் இன்னும் நல்லா படிங்க,
இன்னும் வந்து நீட் வந்து நிர்வாக ரீதியாக அதை நீக்க முடியாது. ஆனா இன்னும் நீங்க நல்லா படிங்கன்னு சொல்ற ஒரு நிலைப்பாடை தான் அவர் எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. முதல்லயே உங்க கட்சியின் ராஜா அவர்கள் வந்து ஜோசப் விஜய்ன்லாம் ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் விஜய் விமர்சனம் பண்ணாரு. ஆமா. இல்ல அதாவது அத மாரி அதாவது அவரு வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் தங்களது கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ம். ஆனா எங்களை பொறுத்தமட்டில் ஏதோ பாஜக என்றாலே அது மதச்சார்புள்ள கட்சி என்று சொல்வதை நான் மறுக்கிறேன். எங்க கட்சியில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எங்க கட்சியில இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை அணி என்று எங்கள் கட்சியில் ஒன்று இருக்கிறது. ம். அண்ணன் ராஜா என்ன என்றால், ஒருவேளை பாஜகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர் மதம் சார்ந்த ஒரு எண்ணத்தோடு சொல்கிறாரோ என்ற ஒரு எண்ணத்தை ராஜா அண்ணன் கொண்டிருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டில் மதம் சார்ந்து யாரையும் பார்க்க கூடாது, மனம் சார்ந்துதான் எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் 2026 ம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நாங்க வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல, இஸ்லாமிய, கிறிஸ்தவ, சிறுபான்மையின மக்கள். ஏனென்றால் குஜராத்தில் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்காமல் பாஜக வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆமா. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமிய மக்கள் வாக்களிக்காமல் ஆதித்யநாத் வெற்றி பெற்றிருக்க முடியாது. கோவாவில் 60% கிறிஸ்தவ மக்கள் இருக்கின்ற ஒரு மாநிலத்தை பாஜக ஆள்கிறது. அப்போ பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்பதை மக்கள் இப்பொழுது நம்ப தயாராக இல்லை. இதை தமிழகத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் சிறுபான்மை மக்கள் எதிரானவர்கள் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் என்பதை எல்லோரும் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. நான் சொல்றேன், பாளையங்கோட்டை போன்ற இடங்களில் கூட எங்களுக்கு வாக்குகள் விழுந்திருக்கிறது. இங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமான இடங்கள்ல பூத்துல கூட வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது. அது மாதிரி முதல்ல எங்களுக்கு பாஜக எப்படின்னா அதிகமாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல வாக்குகள் விழாது. 0 பூத்தெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இந்த முறை எங்களுக்கு 0 பூத்தே கிடையாது. இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற இடத்துல கூட எங்களுக்கு வாக்குகள் விழுந்திருக்கிறது. ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சிறுபான்மையருக்கான 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தார், முத்தலாக்கை எதிர்த்தார். ஆக எல்லா சிறுபான்மை மக்களுக்கான ஹஜ் பயணிக்கு அதை சுலபப்படுத்தினார், அதுல விசாவை சுலபப்படுத்தினார், பெண்கள் தானாக போக முடியும் என்பதை கொண்டு வந்தார். அதே மாதிரி இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கே போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் கூட இந்து மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார். ஆனா எங்களது தலைவர்கள் எல்லோரும் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றோம், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றோம், அதே மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றோம். ஆக உண்மையான மதச்சார்பின்மையாளர்கள் யாருன்னா நாங்க தான். மதச்சார்புடையவர்கள் யாருன்னா அண்ணன் ஸ்டாலின். ஏன் மதச்சார்புடையவர் என்ன? ஏன் கிறிஸ்தவ இஸ்லாமிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லும் அண்ணன் இந்து மக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார் என்றால் அவர் தான் இந்து துவேஷத்தை கொண்டு வருகிறார். ஆக யார் மதம் சார்ந்தவர்கள் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். சொல்றீங்கல்ல, ஆமா, ஸ்டாலினை பத்தி சொல்றீங்களே, இப்ப 2 நாள் முன்னாடி நடந்த சம்பவம், முருகன் மாநாட மிக மிக பிரம்மாண்டமா பழனியில் நடத்திருக்காரு. உங்க ஆன்மீக ஓட்டிகள் அந்த பக்கமும் திரும்ப போகுது. அதை யோசிச்சீங்க? அதெல்லாம் திரும்பாது. அவங்க மாமனுக்கு நீங்க அதான சொன்னீங்க. அவங்க வந்து ஆன்மீகத்தை வந்து எதிர்க்கிறாங்க, இந்து மதத்தை எதிர்க்கிறாங்க, இந்து மதத்தை வந்து அசிங்கப்படுத்துறாங்க, ராமரை அசிங்கப்படுத்தியவர், முருகனை அசிங்கப்படுத்துறன்னு சொன்னீங்க. அதுக்கு இப்ப பதில் என்ன நடக்குது? அவங்க மாநாடு நடத்திட்டாங்க. நீங்க வந்து அது வந்து நாட்டுக்காகவா ஓட்டுக்காகவா? ஓட்டுக்குதான். நான் அடித்து சொல்ல முடியும், ஓட்டுக்காக தான். வேல்முருகன் நடத்தினது இவரு வேல் யாத்திரை நடத்தினார்ல, நாங்க முதலிலிருந்தே நடத்தினார். நாங்க முதலிலிருந்தே முருகன் எதிர்க்கலையே. முருகன் எதிர்க்கல, நாங்களும் முருகன் எதிர்க்கல. நாங்க செருப்பு மாலை போடல, குங்குமம் வச்சா இது என்ன ரத்த வலிதான் நாங்க கேட்கல. யார் கேட்டா? குங்குமம் வச்சா ரத்த வலிதான் கேட்கறது, போய் அவங்க தலைவர்களை பார்க்கறவங்கள திருநீரை அழிச்சிட்டு போறது. அதாவது இந்து அந்த எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சா ராமர்னு கேட்கல, செருப்பு மாலை போடல, பெரியார் சிலையை கொண்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எதிரில் வைக்கல. ஆக எல்லாமே கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்று சொல்லும் பெரியார் தான் எங்களோட ஆதர்ஷன தலைவர் நாங்க சொல்லல. ஆக அவர்கள் எல்லாம் எதிர்ப்பு சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்து கடவுள்களை நாங்கள் நிந்தித்தது எல்லாம் தப்பு, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மாநாடு நடத்தி இருக்கணும். ஆக என்னை பொறுத்த மட்டில் இந்த மாநாடு அப்பட்டமான அரசியல் மாநாடு. எப்படி போலி மதச்சார்பின்மையை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி போலி ஆன்மீகத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வலிமையாக நான் பதிவு செய்கிறேன். மேடம், இது வந்து ஒரு ரியலைசேஷன் நீங்க புரிஞ்சு கூடாது. அப்ப ரியலைசேஷன் தானே. கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லல, முதலமைச்சர் காணொலியில பேசுறாரு. அதுவும் நான் சொன்னேன், முதலமைச்சர் ஆரம்பிச்சு வச்சாரா? முதலமைச்சர் ஆரம்பிச்சு வைக்கலன்னா எதற்கெடுத்தாலும் அறியப்படாத துணை முதலமைச்சரா இருக்கிற உதயநிதி போவாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சர் காணொலியில போயிட்டாரு, உதயநிதியும் காணொலியில போயிட்டாரு. ஓகே, அவர்தான் தொடங்கி வச்சாரு. காணொலியில என்ன சொன்னார்? பழனிக்கு நேரடி போனா இங்க காணொலியில தொடங்கி வச்சாரு. இல்ல அதுதான், இல்ல நாங்க சொல்லும் போது நாங்க பத்திரிகை விளம்பரமோ மத்த எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இல்ல.
நாங்க சொன்னதுனால கூட அவர் காணொலியில தொடங்கி வைத்திருக்கலாம். தம்பி உதயநிதி அதற்கு நிறைவு நடத்திக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேரையும் தான் நான் சொன்னேன். சரி, காணொலியில என்ன சொன்னார்? ஜாதி, மத, இன உணர்வு வேறுபாடு இல்லாதவன் நான் சொன்னார். ம். அப்ப ஏன் கிருஷ்ண ஜெயந்தி 85% மக்கள் இங்கே கொண்டாடுகிற கோயிலுக்கு போங்க. இன்னைக்கு உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னால நான் கோபாலபுரத்து கோபாலன். எந்த கருணாநிதி அவர்கள் எனக்கு இந்த மத நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னாரோ அதே கோபால பக்கத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தோட தான் அவருக்கு கிடைத்தது. அந்த கோபாலபுரத்து கோபாலனை பார்த்து விட்டு தான் வர கூட்டம், மக்கள் எல்லோரும் அதை கும்பிடுகிற கூட்டம், அதே மக்கள் ஓட்டு போட்டார்கள். ஆக தனக்கு ஓட்டு போட்ட மக்களிடம் 85% 90% மக்களுக்கு நம்பிக்கை உடையவர்களுக்கு வாழ்த்து சொன்னால் என்ன? அப்ப நீங்க உண்மையிலேயே நீங்க மாறி இருந்தீர்கள் என்றால் இன்று வாழ்த்து சொல்லி இருப்பீர்கள். காரியங்கள் தானே முக்கியமா? வார்த்தைகள் முக்கியமா? இல்லையே, வாழ்த்துகள் முக்கியம் இல்ல. அப்ப நீங்க மத்த மதத்திற்கு வாழ்த்து சொல்லாம இல்லையே, சொல்றீங்கல்ல. அப்ப மத்த மதத்திற்கு வாழ்த்து சொல்லும் பொழுது ஏன் இந்து மத விழாக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் என்பது மறுபடியும் நான் வைக்கும் கேள்வி. இதற்கு பதில் சொல்லுங்க. நீங்க முருகன் மாநாடு நீங்கள் ஆன்மீகவாதியாக மாறி நீங்கள் சொன்னதை போல மனமாற்றத்தோடு நாங்கள் இந்த ஆன்மீக விழாவை கொண்டாடினோம் என்றால் இன்று மனமாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏற்படலையே.